ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சீரக சம்பா அரிசியை வச்சு நம்ம ஒரு மஷ்ரூம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணினாலே ஸ்பெஷல், அதுவும் சீரக சம்பாவும் மஷ்ரூமும் சேர்ந்து செய்யும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பட்டை 2, கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். பிரியாணி இலை வந்து 2, கிராம்பு 4, ஸ்டார் அன்னாசி 2, ஜாதி பத்திரி 2, மராட்டி மொக்கு 2, ஏலக்காய் வந்து 3 எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். தக்காளி 2, அதையும் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம் அளவுக்கு. அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு புதினா பொடிசா நறுக்குனது, கொத்தமல்லி இலைகள் அதுவும் வந்து 1/4 கப் அளவுக்கு பொடிசா நறுக்குனது, முந்திரி பருப்பு ஒரு 15லேருந்து 20, சோம்பு வந்து 1 டீஸ்பூன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி 2 கப் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ முந்திரி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு அந்த நெய்யிலையே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த நெய்யில் வந்து பிரியாணி இலை 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸை இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம், அதோட கலர் மாறாமல். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வதங்கிடணும். இதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம நல்லா வதக்கி விடும்போது உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாம். இதை மஷ்ரூமை நீங்கள் கழுவும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கருப்புகள் எல்லாமே போய் மஷ்ரூம் நல்லா வெள்ளையாக இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். நம்ம மஷ்ரூமில் இருந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம காளான் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. அந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா இது பண்ணி விடுங்க, கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூமும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சீரக சம்பா அரிசி ரொம்ப டெலிகேட்டடாக இருக்குங்க. இப்போது நம்ம ஒரு 2 கப் அளவு அரிசிக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம கலக்கி விட்டுறலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்க வேண்டாம். இதை வந்து நம்ம சிம்லேயே வச்சிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அந்த மாதிரி மேலாக தூவிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வைங்க. அதோட ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனோடனே சாதம் வந்து உங்களுக்கு உதிரியாக வந்து கிடைக்கும். சீரக சம்பான்றனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும்.
நம்ம அரிசிக்கான அளவு பார்த்தீங்கன்னா 1:1 1/2 ரேஷியோ. 1 கப் அரிசினா 1 1/2 கப் அளவுக்கு தண்ணியோ, தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இந்த மஷ்ரூம் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க நம்ம பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஆ இந்த மாரி சீரக சம்பா வச்சு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக்க வந்து தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.